அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். Luke chapter 6 verse 36. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே, மீட்டவரே, என் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் நானேயா, உம் சித்தம் செய்வதுதான் இரவிலே எழுமையா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, மறுபடியும் இந்த 11வது மாதத்துல முதல் பந்தியில கர்த்தர் தாமே நீர் எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மலை பிரசங்கத்துல நாம் வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் என்பதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேதம் எப்படி சொல்லப்பட்டது? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா கை தட்டுங்க. இரக்கத்தை குறித்து கர்த்தர் நாளில் நம்ம பேசியிருக்கிறார். ஆமென். ஐயோ அப்படின்ற ஒரு இரக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். நீ ஒருத்தர் ஐயோ நான் ஆண்டவன் ஐயோன்னு பார்க்குவேன், உனக்கு தயவு செய்வார், உனக்கு உதவி செய்வார். நீ ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவனா இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும் இல்லையா? உதவி செய்யற கரை இருக்கணும், ஜெபிக்கிற எண்ணம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 6:36 சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, therefore be merciful. ஆமென். ஆமென். இரக்கம் ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய வாழ்க்கையில் இரக்கமே இல்லைன்றாங்க பத்தியா, சொல்றாங்களா இல்லையா? என்ன செய்த ஆனா என் வாழ்க்கையில வந்துச்சு, ஒரு இரக்கம் இல்லாம என்ன பேசுறாங்க, சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில இரக்கம் இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்துடைய வாழ்க்கையில, கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீ நாமோ நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேணும்? இரக்கம். அப்படியே மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள நம் தேவன். ஆமென். உருக்கமும் இறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். வாசிக்க வேண்டாம், நான் மாத்திரம் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதுல வேதம் தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறான், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றான் பாருங்க, 2 சாமுவேல் 24:14 அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். அவர் நம்ம இரக்கம் வைத்தது நிமித்தம், தயவு வைத்தது நிமித்தம் இந்த நாளில 11வது மாதத்தை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா இந்த 10 மாதங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம், எத்தனை நேரத்தை விட்டுட்டு இருக்கலாம். ஆமென். ஆமென். ஏன்னா அது ஒரு கட்டளை தான். ஆமென். 6 நாட்கள் வேலை செய்ய, 7வது நாள் என்னுடைய நாள். அந்த நாட்கள் வந்து என்னை ஆராதிக்கணும், என்னை துதிக்கணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். இந்த 10 மாதங்களில எத்தனையோ பேர் நாட்கள் வராம இருந்திருக்கலாம். ஆமென். அவன் கோபப்பட்டாரா? இவ்வளோ செய்தன, இவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தன, தேவைகளெல்லாம் சந்தித்தன, போக்கிலும் வரப்பில் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்தன, ஆனா என் விட்டு விலகி போயிட்டானே, கோயில் வராம போயிட்டானே, என் ஆராதனை பண்ணாம போயிட்டானே என்று கர்த்தர் எப்ப நான் கோபப்பட்டு இருக்கிறாரா? அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் வேதம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு பெரிது. ஆமென். மகா பெரிது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இத மாத்திரம் வாசிங்க. நெகோமியா 9ஆம் அதிகாரம் 10-11 பேஜ் நம்பர் 616. நெகோமியா, தமிழ்ல நெகோமியா 9ஆம் அதிகாரம் 10-11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். 430 வருஷமே அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வரும்போது எல்லா தேவைகளும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க, யாரும் ரீடிங் பண்ற மாத்திரம் பைபிளை பாருங்க, 2 பேரும். ஆமென். என்னைய பாருங்க, நெகோமியா பைபிளை வாசிக்கணும், அது முதல்ல தேடக்கூடாது. நெகோமியா டக்குன்னு எடுக்கணும். இங்கதான் வந்து இண்டெக்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? நீ பைபிளை படிக்கணும்னு அர்த்தம். யார் ஒருத்தர் தினந்தோறும் வேத வசனங்களை வாசிக்கிறாங்களோ சொன்ன டக்குன்னு எடுக்கணும். ஏன்னா வாசனை இருக்கிறாங்க இல்ல, படிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்கும், எதுக்கு அப்புறம் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேத வசனத்தை வாசிக்காததான் இங்க வந்து எல்லாத்தையும் தேடின்னு இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம தேடி இருக்க போறோம்? ஒருத்தர் வந்து 5-6 வருஷம் சபைக்கு வரீங்க, 8 வருஷம் சபைக்கு வரீங்க, ஆனாலும் இன்னைக்கு கூட இண்டெக்ஸ் தான் தேடி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா தாவீது ராஜா முதல் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறான். ஆமென். இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். இப்பதான் வாசிக்கிற நாட்களில் நம்ம நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நெகோமியா 30ஆம் அதிகாரம்
30, 31 வசனத்தை வாசிங்க. சாரி, 9ஆம் அதிகாரம் 30, 39, பேஜ் நம்பர் 616 பாருங்க. 9ஆம் அதிகாரம் 30, 31, 9ஆம் அதிகாரம் 31. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லுங்க, கரெக்டா எடுங்க. அதுதான் அநேக வருஷமாக அவர் வாசிக்கிறாங்க. இருமா, ஒருத்தர் வாசிக்கும் போது இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. வாசிங்க, பேஜ் நம்பர் 616 வாசிங்க. நெகமியா 9ஆம் அதிகாரம் 30, 31 வாசிங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையா இருந்து. யார் மேல பொறுமையா இருந்தாரா? யார் மேல? நம்ம மேல பொறுமையா இருந்தாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பொறுமையா இருந்தார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உங்களை பராமரிக்க மாட்டாரா? இங்க பாருங்கம்மா, தயவுசெய்து அழைத்தவர் உங்களை விட்டுடுவார பாதியிலேயே? அது விடுறவன் யாரு? இல்லம்மா, எல்லாம் பிசாசு. நீமா வாய் தரனா பிசாசே சொல்லிடுறீங்க நிறைய. ஆமென், நம்ம தான் மறந்துடுறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்து அவனை மறக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இடத்துல சொல்றார், நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையா இருந்து. எத்தனை வருஷமா? 40 வருஷம் ஒன்னாந்தத்துல கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். ஆண்டவர் அழிச்சார்னா, ஆமென், அவர் ஜீவன் ஆயுஷ்காலம் இருக்கிற வரையிலும் கர்த்தர் அவர்களை போஷிப்பார், அவரை நடத்துவார், அவர் தேவைகளை சந்திப்பார், எல்லா விதத்திலும் கர்த்தர் தப்பி வைப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், வாங்க பாலும் தேனும் தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். இன்னும் நீங்க இந்த இடத்துல அடிமையாய் மற்ற இடத்துல இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் அடிமையாய் இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் எழுதார். 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆனா அந்த அடிமையா இருக்கிற ஜனங்களை அந்த நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக மோசேக்காக கர்த்தர் காத்திருந்தார். ஆமென். எத்தனை வருஷம்? அப்பா, எத்தனை வருஷமா? அல்லேலூயா. 430 வருஷம் அடிமை. ஏன் ஒரே வருஷத்துல அனுப்பிருக்கலாங்க கர்த்தர்? ஓய ஜனங்கள் அழுறாங்களே, புலம்புகிறாங்களே, ஐயோ இது என்ன நடக்குமோ, என் பிள்ளைய அந்த பிள்ளைங்களை யாருன்னு கொண்டு வர ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாம், ஒரு ஊழியக்காரர் அனுப்பலாம், அனுப்பியிருக்கலாம் இல்லையா? ஆனா மோசேக்கு கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. மோசேக்காக கர்த்தர் காத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக 430 வருஷம் அங்க அடிமையா இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாரு, அந்த அடிமையா இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு, அல்லேலூயா, இரவுல நல்ல வெளிச்சத்தை கொடுத்தார், ஃபோக்கஸ் லைட் போட்டார். பகல்ல நல்ல நிழலை கொடுத்தார், டென்ட் போட்டு கொடுத்தார். போகிற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல உணவை கொடுத்தார். ஆமென். உங்கள் கால்கள் வீணாதபடி கர்த்தர் அப்படியே வெளிச்சார். ஆமென். உங்க கால்கள் அழுக்க ஆகாதபடி கர்த்தர் உங்களை வழி நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்தில் வரும் வரையிலும் உங்களை நான் ஏந்தி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 400 வருஷம் அந்த வழியில வரும் பொழுது தேவனுக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறுமுறுத்தார்கள். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்தி வந்தார் கர்த்தர். ஆனா தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல செய்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன் அவரு. 30வது வசனம், நீ அநேக வருஷமும் அவர்கள் மேல் பொறுமையா இருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பொறுமையா இருந்து, உம்முடைய ஆவினாலே பேசின உம்முடைய தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களை. பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, என்ன ஆராதிக்கல, என் நாமத்தை மகிமைப்படுத்தல, சத்தியத்தை கேட்கல. அதான் என்ன பண்றார் கர்த்தர்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ஜனங்கள் மத்தியில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுத்த பிறகு அவர் மேல் இரக்கம் வருது. ஐயோ, நான் அந்த பிள்ளைங்களை அவங்ககிட்ட நான் விட மாட்டேன், திரும்ப அந்த அடிமை இவங்க போய் போக கூடாது அப்படின்னு என்ன சொல்றாரு? நீர் அநேக வருஷமாய் அவர் மேல் பொறுமையா இருந்து உங்களுடைய ஆவியினாலே பேசின உங்களுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டும்
அவர்கள் திராட்சையாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடுக்காதபடியினால் அவர்களை அந்நிய தேசங்களிலே கையிலே ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நீர் நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமல் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உற்சாகமா கை தட்டுங்கம்மா. ஆமென். என்ன செய்தாலும் சரி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செய்தாலும் சரி அவர் இரக்கமும் கிருபையும் இரக்கமும் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அவர்களை நீர் நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமலும் இருந்து நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மற்றவங்களை மன்னிக்கிறாரு, நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாது? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இரக்க வைக்கிறாரா, அப்ப மற்றவங்களை நம்ம இரக்க வைக்கணுமா வைக்க கூடாதா? ஆமென். அல்லேலூயா. மத்திய 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்திய 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மத்திய பாருங்க, பலிகள் அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஆமென். நீ போடுற காசு அல்ல, நீ கொடுக்கிற தசமபாகம் அல்ல, நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலி அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். மத்திய 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பலி அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? அப்ப நமக்குள்ள இரக்கம் இருக்கணும். நமக்குள்ள யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். Luke chapter 1 verse 15. லூக்கா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் நம்மேல் இரக்கம் வைத்து எப்படி அவர் நடத்துகிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலப்பக்கத்திலே நின்று. லூக்கா 1:10. ஆமாங்க சார், 1:50 சொல்லிக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறார்களோ, ஆமென். ஆண்டவர் வேதத்தில் நாம் வாசிக்கிற நியாய பிரமாணத்தை கேட்பதை காட்டிலும், ஆமென், இந்த நியாய பிரமாணத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். புரியலையா பேசுறது? உற்சாகமா கேட்கணும், ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேச மாட்டேன்றார். எல்லா சபையிலும் அதுதான். எல்லா சபையிலும் ஆசீர்வாதமா இருப்போம். ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையா? மதியம் பிரியாணி சாப்பிடுறீங்களா இல்லையா? 10 மாசம் சுகமா இருந்தீங்களா இல்லையா? என்ன ஆசீர்வாதம்? ஜீவனை கொடுத்தாரு, அதோட பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறை கிருபை கர்த்தர் கொடுப்பார். அதான் சொன்னார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். வாசிங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு யாருக்கு? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர் நம்முடைய தேவன். அவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆமென், எப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒருவன் கேட்கிறானோ அவனுக்குள்ள இரக்கம் இருக்கும், உருக்கம் இருக்கும். யார் ஒருவர் கர்த்தரை அன்பாய் நேசிக்கிறானோ அவனுக்குள்ள தயவு இருக்கும், அவனுக்குள்ள அன்பு இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறார்.
இதெல்லாம் கர்த்தருக்கு இருக்கிற கேரக்டர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு இரக்கம் வேணும். ஐயோ ஐயோ உதவி செய்யணும் இல்லையா, உதவி செய்யணும். அரிசிலையா உதவி செய்யணும், பணம் இல்லையா உதவி செய்யணும், அது செய்யணும் இது செய்யணும். அந்த இரக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் சங்கீதம், சங்கீதம் 103ஆம் சங்கீதம். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இரக்கத்தை பத்தி சில காரியங்களை நாம் பேச போகிறோம். மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இருந்தான் அப்படின்றத நம்ம இந்த வேதத்தின் மூலியமா நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 103ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 6 and 7. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே கர்த்தரை குறித்து பேசுகிறான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக, பாருங்க, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7. படிச்சாங்க இல்ல, அதுதான் படிச்சாங்க. 34 அதான் படிச்சாங்க. ராத்திரி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவன் முடியலன்னா நீங்க வாசிங்க. 34 6-7 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். பாருங்க, மோசேக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போகும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றார் இந்த இடத்துல? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது, யாருக்கு முன்பதாக? மோசேக்கு முன்பதாக. அப்படி போறார் கர்த்தர். அப்படியே போகும்போது மோசே கர்த்தரை பார்த்து சொல்றார். ஆமென். என்ன சொல்றாரு வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார். அவ்வளவுதான், விட்டுடுங்க, அவ்வளவுதான் வசனம். ஆமென். மோசே நின்று இருக்கிறாரு, ஆண்டவர் அப்படியே போறாரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படியே போகும்போது மோசே சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பார்த்து மோசே பேசின வார்த்தை. இப்போ சில காரியங்களை குறித்து வேதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். ஒரு ராஜா அவனுக்கு இரக்கம் வைத்து அவனுக்கு கடத்தை எல்லாம் தீர்த்துறாரு. ஆமென். ஆனா இவன் கிட்ட யாரோ ஒருத்த கடன் வாங்கி இருக்கிறான். ஆமென். அவன் வெளியே வந்தவனை என்ன செய்திருக்கணும்? அது குறித்து தான் ஆண்டவர் பேசுறான். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம், Matthew 18 chapter 18 verse 23 to 35. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது கிளியரா உங்களுக்கு புரிய நான் நம்புறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, மத்தேயு 18:23 கரெக்டா கேளுங்க. நான் கரெக்டா சொல்றேன். நான் வசனத்தை நான் கரெக்டா சொல்றேன். ஆத்திரமா படிக்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு நான் படிக்கிறது இல்லை, லிசன் பண்ண ஃபர்ஸ்ட் இல்லையா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் ஒரு ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப இந்த இரக்கத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, ஒரு மனுஷனுக்கு அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன்
ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்படியே என்ன சொல்றாருங்க, ஒருவன் கடன் வாங்கி இருக்கிறான் ஒரு இடத்துல. ஆமே, கடன் வாங்கிக்கிறான் இல்ல, அதுதான் என்ன சொல்றாரு, அவன் கணக்கு பார்க்கும்போது தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பதாக ராஜாவிடத்துல கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இப்போ ஒருத்தருக்கு கடன் வாங்கியாச்சு, நிறைய கடன் வாங்கிட்டான். இப்ப கடன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கடன் கொடுக்கணும். ஆனா அவன் இடத்துல கடன் கொடுக்க வசதி இல்லை. அதனால இருக்கிற பொருள் எல்லாம் வித்துட்டு எனக்கு கடனை கொடுன்னு ஒருத்தன் சொல்றான். ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சா? ஒருத்தன் கடன் வாங்கினா எவ்வளவு, 14 தாலந்து கடன் வாங்கினா இல்லையா? அவன் திரும்ப கூப்பிடுற, டே கடன் வாங்கினே வாடான்ற. வாங்கினோன்னா சொல்றான், ஐயோ என்கிட்ட காசே இல்லை, கடன் வாங்கினேன் ஆனா கொடுக்குறேன், ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால ராஜா என்ன சொல்றான், கடன் கொடுத்த என்ன சொல்றான்? அடுத்த வருஷத்து வாசிக்கும் 25வது வசனம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடி பணம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன், அதாவது பணத்தை கொடுத்த அந்த ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். அதாவது உங்ககிட்ட காசு இல்லப்பா, ஆனா உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குதுப்பா, தயவுசெய்து அதெல்லாம் வித்துட்டு என் கடனை தீர்த்து என்று அந்த மனுஷன் அந்த கடன் வாங்கினத சொல்லுகிறான். அடுத்த வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த கொஞ்ச நாள்ல டைம் கொடுங்க ஐயா, நான் வாழ்ந்து பணம் வாங்கிட்டேன், நான் உங்ககிட்ட வாங்குறது பணம் வாங்கிட்டேன், எந்த தவறும் இல்லை, ஆனால் என்னால கொடுக்க முடியாது. ஆனா நீ சொல்ற உன் பொருள் நிலம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு அந்த பணத்தை கொடு நீ கேட்கிற, ஆனா என்னிடத்துல இப்ப பணம் இல்லை. என்ன சொல்றாரு? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ்ந்து விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரன் ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதுருங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். ஆமென். கடன் வாங்கினா, ரொம்ப லட்சக்கணக்கில் கடன் வாங்கினா, அவனை கடன் வாங்கினோன்னு அந்த அதிகாரி கொடுத்தவன் கூப்பிடுறான், தயவுசெய்து என் பணத்தெல்லாம் நீ செட்டில் பண்ணிட்டு. அப்போ அவன் என்ன சொல்றான், இல்லை 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 எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் உனக்கு கொடுக்குறேன், இல்ல ஒன்று செய்ய, நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்து உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு என் கடனை தீரு அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் என்ன சொல்றான், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ்ந்து விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரன் ஆண்டவன் மனதிறங்கி அவன் விடுதலை பண்ணி அவனுக்கு மன்னித்து விட்டார். இப்ப மன்னித்துட்டு அவன் அனுப்பிட்டார். சரிப்பா, உனக்கு ரொம்ப கஷ்டம், உன் கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கினேன், நீ எனக்கு 1 ரூபா கூட இனி கொடுக்காத, உன்னை மன்னிச்சிடுறேன், உன்னை விடுதலை ஆயிடும், நீ போங்க. இப்போ ஒரு வெளியே வராது. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அந்த ராஜா கிட்ட இருந்த கடனை அந்த ராஜா அந்த ஆளுக்கு எல்லாவற்றையும் தீர்த்து விட்டு, நீ ஒன்னும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ விடுதலை ஆயிடு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டார். இப்போ ரோட்ல வராது. இப்போ அந்த மனுஷன் யாரு? கடன் வாங்கினவன். கடனை அந்த ராஜா மன்னிச்சிடுறார், நீ காசை கொடுக்கணும்னா அனுப்பிடுறாரு. அடுத்தது என்ன வாசிங்க, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் அவன் அந்த இடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நிறுத்தி, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். 16,000 தாலந்து இவன் வாங்கியிருக்கிறான், லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கிறான். லட்சக்கணக்கில் வாங்கின அவனுடைய நிலைமை நினைச்சு அந்த ராஜா என்ன பண்ணாரு, நீ கடனே கொடுக்காத, உனக்கு விடுதலை பண்ணிடுறேன்,
நீ சமாதானத்தை போ, குடும்பத்தை நடத்து, நீ பயப்படாத. மன்னிச்சுட்டு வெளியே அனுப்புறாரு. இப்ப வெளியே வரான் இல்ல, இவங்கிட்ட யாரு 100 ரூபாய் வாங்கிட்டுக்கிறான். எவ்வளோ? லட்சக்கணக்கு வாங்கினவனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் மன்னிச்சுட்டாரு. வாடா போப்பா, நீ போய் சமாதானமா வாழ்ப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, குடும்பத்தோட இருப்பா, பிள்ளைகளோட கூட இருப்பா, எனக்கு பணம் தேவையில்லை. இவன் வெளியே வந்தான் இல்ல, இவன் கிட்ட யாரும் ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கிறான். 100 ரூபாய் வாங்கின வழியில பிடிச்சதுன்னா பிடிப்பான், பதில்ல தொண்டை கோக்கே பிடிப்பாங்க. அதான் பாருங்க, 100 ரூபாய் கடன் இவங்கிட்ட யாரும் வாங்கி இருக்கிறான். ஆனா இவங்க லட்சக்கணக்கான பணத்தை அந்த எஜமா தீர்த்தார் கொடுக்காதுன்னு. ஆனா இவன் கிட்ட யாரும் ஒருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான் அப்படின்னு என்ன சொல்றாரு, 100 வெள்ளி பணம். எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இல்லையா. அப்படி இருக்கு. அந்த ஊழியக்காரர் வெளியே வரான். வெளியே வந்து தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் வாங்கினவனை தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நிறுத்தி, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர வேணும். அதே அந்த ராஜா முடிவெடுத்துதானா வெளியே வந்திருப்பானா? லைஃப் லாங் உள்ளதான் இருந்துக்கணும். இவர்கிட்ட வெளியே வந்தார், சிரிச்சுனே வந்தார். ஓ பரவாயில்ல, லட்சக்கணக்கான பணத்தை என்கிட்ட இந்த மீட்டி யாரும் வானான்னு சொல்லிட்டாரு. ஒரு சந்தோஷமா வெளியே வரும்போது இவர்கிட்ட 100 ரூபாய் அவனும் வாங்கியிருக்கிறான். வாங்கணும் விடுவானா? போய் தொண்டையை பிடிச்சான். குடியா என் காசு, எவ்வளோனாச்சும் நீ வாங்கி காசு கொடுத்து. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரர் அவன் காலையில பாருங்க, 100 ரூபாய் அவன் காலில் விழுறான். நான் கொடுக்குறேன்பா கொடுக்குறேன்பா கொடுக்குறேன்பா. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரு, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவு அவனை காலிலே போட்டான். பாருங்க, லட்சக்கணக்கான கடன் வாங்கணும்னு ஏஜமா மன்னிச்சுட்டாரு. ஆமென். இவர் சந்தோஷமா வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது ஒருத்தன் 100 வெள்ளி தாள் இருந்து காசை ஒருத்தன் வாங்கி இருக்கிறான். ஆமென். அவன் என்ன செய்திருக்கணும்? அதாவது லட்சக்கணக்கான நானே கடத்துல இருந்து வெளியே வந்துக்கிறேன், என் ஆண்டவர் வெளியே அனுப்பிக்கிறாரு, நான் சந்தோஷமா போறேன், இந்த 100 வெள்ளி காசுலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதனால நீ கொடுக்குவானா அப்படின்னு சொன்னானா? தொண்டையா பிடிச்சான், அடிச்சான், காவல்ல போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தான். ஆண்டவரே, நீ இத்தனையோ லட்சக்கணக்கான கடத்தை அவனுக்கு தீர்த்த, வானாச்சேரி அனுப்பிட்ட, எனக்கு 100 நான் கொடுக்கணும். அவன் ரோட்ல அடிக்கிறான், தொண்டை பிடிக்கிறான், அடிக்கிறான், இது பண்றான், இப்ப என்ன ஜெயில போட்டான் அப்படின்னு வந்து அந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது அடுத்த வருஷம் என்ன சொல்லப்பட்டது? அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் மன்னித்து விட்டு நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவனை பட்ட கடனெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவுக்கு உபதிரவப்படுத்துகிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கடனை, லட்சக்கணக்கான கடனை அந்த எஜமா கொடுக்காதுன்னு சொன்னார். ஆமென். அப்படியே சந்தோஷமா வெளியே வந்தான். இவங்கிட்ட யார் ஒருத்தன் கடன் வாங்கி இருக்கிறான், சின்ன அமௌண்ட், அதை கொடுக்காம அவன் அடிக்கிறதும் உதைக்கிறதும், நீ கொடுக்குற வரையிலும் உன்னை சிறையில போடுன்னு அவன் தள்ளிடுறான். ஆமென். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவன் போய் அந்த எஜமானன் சொல்றான், ஐயா, எத்தனையோ லட்சக்கணக்கான கடனை உனக்கு கொடுக்கணும், நீ அவனை இரக்கம் வைத்து அவன் அழுகை கேட்டு புலமை கேட்டு அவனை மன்னிச்சுட்டு நீ விடுதலை பண்ணிட்ட. அவன் வெளியே வந்தான், நான் அவனுக்கு 100 தாளந்து நான் கொடுக்கணும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இதெல்லாம் செய்தான், இப்ப நான் சிறையில் இருக்கிறேன். ஆமென். கோவம் வருமா? வராது. எஜமானுக்கு கோவம் வருமா? வராது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தான். அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே,
நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டு நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபத்திரவத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பார் போனால் உன் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்னொன்று இருக்குது, அது முடிஞ்ச கொஞ்சம் டைம் ஆகும் அது எடுக்கிறதுக்கு. அதனால நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு முன்பதாக நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பந்தி இருக்குது, எல்லா காரியம் இருக்குது. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 to 37 உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இங்கேயும் இரக்கத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 to 37 இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இதையும் கர்த்தர் இரக்கத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஆமென், அல்லேலூயா. தரித்திரங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்? இரக்கமோ உருக்கமோ நீடிய சாந்தமோ பொறுமையும் கிருபையும் உள்ளவர். அவன் அவ்வளோ தாளந்து கொடுக்க வேண்டிய அவன் கர்த்தர் அவனையும் மன்னிச்சார். அப்போ உன்னை மன்னிச்சத கர்த்தர் நீ மற்றவங்க மன்னிக்கணுமோ மன்னிக்க கூடாது. உங்கள் மேலே வைத்த இரக்கம் வைத்தார் கர்த்தர். அப்ப மற்றவங்க மேல நீங்கள் இரக்கம் வைக்கணுமா வைக்க கூடாதா? இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோப், ஜேம்ஸ் chapter 2 verse 30 வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு, பாருங்க, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு, பாருங்க, இரக்கமில்லாத நியாய ஜட்ஜ்மென்ட்ல இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் இரக்கமுள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் ஒரு கால் நீங்க இருந்தா, ஆமென், நியாய தீர்ப்பு நாட்களிலே தேவன் வலது பக்கத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். ஒரு கால் உங்களுக்கு இரக்கமே இல்லை, தயவே இல்லை, உதவி செய்யற கரமே இல்லை, மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லைன்னா ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களில எப்பேற்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை யாக்கோப் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஜேம்ஸ் chapter 2 verse 13 வாசிங்க. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு, பாதாளம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமே மேன்மை பாராட்டும். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பதாக மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், பேஜ் நம்பர் 1079. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், தமிழ்ல பேஜ் நம்பர் 1079 வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்குறித்து நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் உன்னிடத்தில் கேட்கிறார். கைகளை தட்டுங்கப்பா, கர்த்தர் என்ன கேட்கிறார் பாருங்க.
வேணுமா அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. 6 மீகா 6:8. He has shown you, O man, what is good, and what does the Lord require of you, but to do justify, to love mercy, and to walk humbly with your God. ஆமென். மீகா தமிழ்ல வாசிங்க. நல்ல வசனம் இது. முடிக்கிறேன் நான். மனுஷனே கேளுங்க எல்லாம் பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் இந்த நாளில. ஆமென். இந்த புதிய மாதத்துல ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா ஆமென் சொல்லணுமா சொல்லக்கூடாது? எல்லாம் மந்தமா இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. ஆமென். அதுக்கு ஆமென் சொல்றாங்க. மந்தமா இருக்கிறீங்கன்னா ஆமென். அப்ப எப்படி என்ன அர்த்தம்? மந்தமா இருக்கிறோம். ஒத்துக்கினாங்க எல்லாம், அவங்களே ஒத்துக்கினாங்க. ஆமா நாங்க இதெல்லாம் இறக்கலாம் வானப்பா, இதெல்லாம் அடித்தடி தான் நம்ம போறது இல்லையா? அடித்தடிக்கு தான் நம்ம போறது. இல்லைன்னா அவ்வளவுதான், தொண்டையை பிடிக்க வேண்டியதுதான். வாங்குற மட்டும் தொண்டையை பிடிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நமக்கு ஆகாது பாஸ்டர். வேணுமதான் அவர் இறக்கமோ தயவு உள்ளவரா இருக்கட்டும், நம்ம அப்படி இருக்க முடியாது. ஆமே. ஆனா கடைசியா முடிக்கிறார் பாருங்க. வேதத்துல என்ன சொல்றாரு? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு சொல்லுகிறாரா இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல அவர் 3 வருஷம் இந்த உலகத்தை வாழும் பொழுது நன்மை செய்கிறவரால் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அப்ப கிறிஸ்துவ நீய நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எது? என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசம் இருந்தாலும், என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் உங்ககிட்ட இரக்கம், தயவு, அன்பு, உதவி செய்யற காரணம் இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஆமென். பலிகள் அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். நீ என்ன ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆராதிக்கிற, என் நாமத்தை மகிமைப்படுத்துற, அதே பாஷை பேசுற, கரெக்ட். ஆனா உங்ககிட்ட இரக்கம் இல்லைன்னா உனக்கு ஏற்ற நியாயத்திற்கு நாட்கள் நியாயத்திற்கு தீர்க்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதனால உலக நாடுகள், கிறிஸ்து நாடுகள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, பிரெட் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு நாட்டுல யுத்தம்னா அந்த நாட்டுக்கு யார் அனுப்புறது பணம்? எல்லாம் கிறிஸ்து நாடுங்க தான், கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாடுகள். ஆமென். எங்கேயோ ஒரு பசியா பட்டினியா முதல்ல அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாடுகள், ஆண்டவரை ஆராதிக்கிற நாடுகள், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாடுகள். ஆமென். ஆண்டவர் என்ன செய்தார் அதே அவங்க செய்யறாங்க. ஆமென். அல்லேலூயா. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்ல, வேறு எண்ணத்தை கர்த்தர் உம்மிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் இரக்கமோ உருக்கமோ நீடிய சாந்தமோ கிருபையோ என்றும் உள்ளவர். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Hebrew chapter 4 verse 6. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்பவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியற்று போனபடியினாலும். எபிரேயர் 4:6. என்னமா? நாம் தாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யவும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர்க்க கடுவோம். வாசிங்க 4. இப்போ நம்ம இந்த கிருபையா இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, தயவா இந்த உலகத்தில் நாம் நடக்கும் பொழுது, நன்மையான காரியம் இந்த உலகத்தில் நாம் செய்யும் பொழுது, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம்
சகாயம் செய்யும், கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தரத்தண்டையிலே சேர்க்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை இரக்கம் உள்ள ஜனங்களா இனி வர நாட்டில் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலியமாக நீ சத்தியத்தை பேசும்படிக்காக கேட்கும்படிக்காக நீ கிருபை தந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற வேத வார்த்தை இந்த நாளிலே 11வது மாதத்தின் முதல் பந்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தையே பெறுவார்கள் என்று சொல்வது போல கர்த்தாவே, அவருடைய பிள்ளைகள் தலைமுறை 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 இரக்கத்தினை நான் நடத்துவேன் சொன்னது வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவர் ஆவியான எங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மையும் இரக்கத்தையும் உருக்கத்தையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு நீர் தரும்படிக்காக தந்தமைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். 10 மாதங்களா எங்களை சுமந்தீரே, எங்களை காப்பாற்றினீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே. இந்த 10 மாதங்கள் எத்தனையோ வாரங்கள் அப்பா, எத்தனையோ பேர் இப்படி ஆளை தேடி வராமல் இருந்திருக்கிறாங்க கர்த்தாவே. ஆனாலும் நீ மனம் உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமை சாந்தமும் நிறைந்த என் தேவன் ஆண்டவரே ஆவியானவரே, இன்னும் வருகிற நாட்களிலே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கவும் தெரிவிக்கவும் சத்தியத்தை போதிக்கவும் எங்களை பயன்படுத்தும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.